ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அப்போ கூப்பிடுவார் இப்போ கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுடைய அழைப்புக்காக காத்திருந்து கடுப்பான காளியம்மா நேற்று எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவருடைய முன்னிலையில் அதிமுகவில் ஐக்கியமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் வரிசையில் முக்கியமான இடத்துல இருந்தாங்க காளியம்மா. அப்பையிலேருந்து இப்பய வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல்ல வந்துட்டு பெண்கள் தடம் பதிக்கிறது அப்படின்றது எப்பயாவது ரேரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது எப்பயாவது தான் அப்படி நடக்கும். அந்த விதத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காளியம்மாள் அரசியல்ல வந்துட்டு தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டை செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ச்சியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் சார்பில் போட்டியிட்டு இருந்தாலும் கடந்த வருஷம் பிப்ரவரி மாசத்துல சீமான் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா கட்சியில இருந்து விலகி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி அவங்க கட்சியில இருந்து விலகின டைமும் தாவேக்கா இருக்கு இல்லையா, தாவேக்கா வந்துட்டு பூஸ்டப் ஆன டைமும் ஒன்னா இருந்ததுனால டெஃபினட்டா வந்துட்டு காளியம்மாள் தாவேக்காவுக்கு வருவாங்க, தாவேக்கால வந்துட்டு காளியம்மாளுக்கு வெயிட்டான பதவிகள் தரப்படும் அப்படின்ற டாக்லாம் அப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாவேக்கால தான் காளியம்மாள் இணைவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதிமுகல ஐக்கியமாயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா சைடில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி தான் காளியம்மாளுக்கு தடை போட்டிருக்காரு அப்படின்னும், அந்த தடையில அப்செட் ஆன காளியம்மா அதிமுக ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஸோ ஏன் காளியம்மா தாவேக்கா விட்டுட்டு அதிமுகவுக்கு போனாங்க, அதை தாண்டி காளியம்மா அதிமுகவுக்கு போயிருக்கிறதுனால அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா இருக்கு இல்லையா, தாவேக்கா சைட்ஸ்ல இருந்து பேச்சுவார்த்தை அப்படின்றத தாண்டி விஜயே வந்துட்டு டைரக்டா காளியம்மாளை கூப்பிட்டு மீட் பண்ணாங்க அப்படின்ற செய்தியும் வெளிவருது அப்படின்னு தான் சொல்லணும். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேரா மீட் பண்ணதோட மட்டும் இல்லாம நீங்க எங்க கட்சி கூட வாங்க, தாவேக்கால வந்துட்டு ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியை கொடுத்திருக்காரு விஜய். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த காளியம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அப்செட் ஆகக்கூடிய அளவுக்கு கேள்விகளை எழுப்பியிருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ஆல்ரெடியே வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில இருந்து இன்னும் முழுசா விலக கூட இல்லை, அதாவது அந்த பேச்சுவார்த்தை நடந்த டைம்ல அப்பயே இப்படி ஒரு கட்சியில வந்து சேர்றதுக்கான பேச்சுவார்த்தை எடுக்கிற நீங்க நாளைக்கு தாவேக்கால இருக்கும்போது வேற ஒரு கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டீங்க அப்படின்றது எந்த அளவுல உறுதி அப்படின்ற கேள்வியை கேட்டு காளியம்மாளை அக்செப்ட் ஆக்கியிருந்தாராம் ஜான் ஆரோக்கியசாமி. என்னதான் ஜான் ஆரோக்கியசாமி அப்செட் ஆக்கியிருந்தாலும் விஜயை மறுபடியும் கூப்பிடுவாரு அப்படின்னு காத்திருந்த நம்ம காளியம்மாளுக்கு ஏமாற்றம் தான் அமைஞ்சிருக்கு. அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கும் போது திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல இருந்து அழைப்பு வந்திருக்கு. பெருசா திமுகவினுடைய அழைப்பை ஏத்துக்காத காளியம்மாள் அதிமுக சைட்ல இருந்து அமைச்சர் OS மணியன் இருக்கார் இல்லையா, முன்னாள் அமைச்சர், அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய எலெக்ஷன்ல மயிலாடுதுறை தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்பையும் ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மனமிறங்கி வந்த காளியம்மா அதிமுகல ஐக்கியமாயிருக்காங்களாம். ஸோ அதிமுகக்கு இதனால என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அதிமுகல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா பெண் முகங்கள் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் வந்துட்டு வளர்மதி மாதிரியான முன்னாள் ஆட்கள், அதாவது போன செட் ஆட்களுக்கு சீட்டு அப்படின்றதெல்லாம் கொடுத்தாலும் கூட அவங்க ஆக்டிவான அரசியலை பண்றாங்களா, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்ட வளர்மதி அப்படின்னாலோ இல்லை கோகுல இந்திரா அப்படின்னாலோ தெரியுமா, அவங்கெல்லாம் வந்துட்டு மினிஸ்டரா இருந்தவங்க எம்எல்ஏவா இருந்தவங்க அப்படின்னா தெரியுமான்னு கேட்டோம்னா டெஃபினட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் நாம் தமிழர் கட்சியில இருந்ததுல இருந்தே தன்னுடைய வீரியமான பேச்சுக்களின் மூலியமா வந்துட்டு காளியம்மாள் அப்படின்ற ஒரு பேரு இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ட சொன்னா தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு பேரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லாம கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பதவி அப்படின்றதையும் தர்றேன் அப்படின்ற உறுதியை கொடுத்திருக்காராம் எடப்பாடி பழனிசாமி.
காளியம்மானுடைய பேச்சே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி யதார்த்தமான பேச்சா இருக்கும், தங்கு தடை இல்லாம பேசுவாங்க. எளிய மக்களுடைய பாணியில எளிய மக்களுக்கு புரியக்கூடிய விதத்துல பேசுறதுனால அவங்க பேச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்கள வச்சு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி ஒரு பெண் முகமா காளியம்மாளை முன்னிலைப்படுத்தி பெண்களுடைய ஓட்டை வாங்க முடியும் அப்படின்ற கணக்கு போடுறாராம் எடப்பாடி பழனிசாமி. இது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்ல மயிலாடுதுறை தொகுதி இருக்கு இல்லையா, ஸோ மயிலாடுதுறை உட்பட்ட அந்த தொகுதியில வந்துட்டு 1,20,000 ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க நம்ம காளியம்மா. ஸோ அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்றது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2016 தான் அதிமுக கடைசியாக மயிலாடுதுறை தொகுதியில் ஜெயிச்சிருந்தாங்க. அதனால வரக்கூடிய எலெக்ஷன்ல காளியம்மாளுக்கு வந்துட்டு நம்ம வாய்ப்பு அப்படின்றத கொடுத்தோம்னா டெஃபினட்டாக மயிலாடுதுறை தொகுதியும் நம்மளுதாயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்முகம் அப்படின்றதும் கட்சிக்கு ஒரு ஐக்கானா மாறிடும். அப்படின்றதுனால காளியம்மாளுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு தரதோட மட்டும் இல்லாமல் அவங்க ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்ற உத்தரவையும் போட்டிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. ஸோ நேத்துல இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன நம்ம கூட வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க, என்னாச்சு ஏன் திடீர்னு போய் அதிமுகவில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது ஏதேதோ காரணங்களை சொல்லி மலுப்பலான உழப்பலான ஒரு சில விஷயங்களை சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சமாளிச்சிருக்காராம் ஜான் ஆரோக்கியசாமி. பேச்சுவார்த்தை நடந்ததுலேருந்தே பல டைம்ல ஏன் அவங்க வந்து மீட் பண்ணிட்டு போனாங்களே இன்னும் கட்சியில ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும் போதெல்லாம் ஏப்ப சாப்பையான காரணங்கள் அப்படின்றத சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் இல்லையா, அவர் ஏதாவது ஒன்று சமாளிக்கிற சுச்சுவேஷன்ல அதிமுக நம்ம காளியம்மா இணைஞ்சிருக்கிறது விஜயையும் ஓரளவுக்கு அப்செட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க தாவேக்கா தரப்பு. ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி விஷயம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அவங்க வராங்க இவங்க வராங்க இப்போ வராங்க அப்போ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி விஷயம் அப்படின்றதுல போட்டோ விட்டுட்டோம். பல முக்கியமான முகங்கள் வரும்போது அவங்கள வச்சாவது கட்சியினுடைய இமேஜை டெவலப் பண்ணலாம், மக்கள்கிட்ட வந்துட்டு இன்னும் ஒரு படி கட்சியை முன்னோக்கி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் இப்படி கூட இருக்கிறவங்களையும் முட்டுக்கட்டை போட்டா எப்படி அப்படின்னு சொல்றாங்களா விஜயனுடைய நெருங்கிய வட்டார. எது எப்படியோ வரக்கூடிய எலெக்ஷனை எப்படியாவது வெற்றிகரமா நம்ம நகர்த்திடணும் அப்படின்றதுல தாவேக்கா தரப்பும், ஆட்சியை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்றதுல திமுக தரப்பும், மறுபடியும் ஆட்சியை அமைச்சே ஆகணும் அப்படின்றதுல அதிமுக தரப்பும் வெகு விமர்சையா வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ காளியம்மானுடைய இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Bye bye.